நான் சொல்வது சத்தியம். 70 வயதை கடந்து தினம் 7 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிற ஒருத்தன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், செய்வதை சொல்லுவதையும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எனக்காக அல்ல, உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா யமன். காலையில் சாயந்தரம் நடந்துட்டு வர்றவன் காலை யமன் தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவானா, இவன் நமக்குரிய ஆள் இல்லைன்ட்டு. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. அரசனாக இருந்தால் கூட அவனால் முடிகிற வேலையை தினம் தினம் செஞ்சான்னா அவனே தினம் போய் டாக்டர்கிட்ட பல்ஸ் என்னான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன். உடலால் அழியின் உடம்பால் அழிவர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர். எத்துணை சத்தியம், நினைத்து பாருங்கள் உண்மையா இல்லையா என்று. அரும்பு கோணினால் மலராகும், கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணினால் யானையை வெல்லலாம், நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலாக இருந்தால் கூட மலரினுடைய மனம் குன்றாதான், கரும்பு கோணலாக இருந்தால் கூட வெள்ளை கட்டி அதில் எடுத்துடலாமா, இரும்பு கோணலானால் அதை வளைச்சு யானையே வெல்லக்கூடிய அங்குசமாக்கலாமா, நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன்னு கேட்கு. எப்போ? 1000 ஆண்டுகளுக்கு முன் கேட்டவன் தமிழன். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்பார் பாரதி. அத்துணை பேரும் சொல்லி சென்று விட்டார்கள். நாம் செய்கிறோமா இல்லையா என்பது தானே. நண்பர்களே, நடந்தால் நாடும் உறவாடும், படுத்தால் பாயும் பகையாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான். ஒரு மனிதன் மாபெரும் தலைவனாக மாபெரும் உயரத்தை அடைய வேண்டும் என்றால் அடிப்படையாக நான் நினைப்பது, ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதின் மூலமாக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி தன்னை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை பாதையையும் உயர்த்த முடியும். அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செய்கின்றதை நீனும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நீனும் இருப்பாய். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டுமென்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும், அவ்வளவுதானே. நினைத்து பாருங்கள், அது உண்மையா இல்லையா என்று. போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. இது வந்தால் பயம், அது வந்தால் பயம், எதுவும் அல்ல. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே பாரதி. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க, உன்னுடைய வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சிப்பாயை கண்டஞ்சுவார், ஓர் சேவுகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார், அப்போலவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார், எக்காலத்தும் பூனையைப் போலே பயந்து ஒடுங்கி நடப்பார், இவர் வாழ தகுதியுண்டோம். ஏன் இந்த பயத்தை பற்றி இப்போ சொன்ன தெரியுமா அருமை நண்பர்களே? The major factor people live small is the fear, but most of the fear are மித்துங்கிறான். நான் என்னம்மா நினைக்கிறோமா பயமா, அது பூரா ஒன்றுமே இல்லைடான்ட்டான். நீங்கள் பாருங்களேன், செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம், எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்று செக்கு மாட்டை போல பயந்து கொண்டு வெளியிலே சென்றால் விபத்து என்று சுற்றி சுற்றி வந்தால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் த ஷிப் டு பி இன் த ஷோர், பட் த ஷிப் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட் பர்பஸ். என்ன அர்த்தம்? கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம் நண்பர்களே, கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல.
கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அதுதான் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கமே. இல்லாவிட்டால் துருப்பிடித்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று. நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப். கேல்குலேட்டிவ் பிஸ்னஸ் மேலாம் உட்காந்துருக்கீங்க. கேல்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடன்ஸுங்கிறான். இப்போ சமீபத்தில் உலகக்கோப்பை ஃபுட்பால் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். புரிவதற்காக சொல்லுகின்றேன். ஃபைனலில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸும் விளையாடு, டை, 3 கோல் 3 கோல். உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அரங்கத்தில் மட்டும் 1,00,000 பேர் உட்காந்துருக்கான் கத்தாரில். உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னடா யாரா ஜெயிப்பா, அர்ஜென்டினாவா ஃப்ரான்ஸா? இப்போ நான் சொன்னேன்ல, ஃபியர் இஸ் த ரூட் காஸ்ட் எல்லாத்துக்கும். நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க்குன்னு சொன்னேன்ல, அதற்காக இந்த உதாரணம். அப்போது ஃப்ரான்ஸ் கேப்டன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறான், தோத்துறக்கூடாது, தோத்துறவே கூடாது, டிஃபென்ஸை நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு. எவன்லாம் டிஃபென்ஸ் பிளேயர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறானோ, விளையாண்டு டயர்டாக இருக்கிறவனெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு டிஃபென்ஸை மட்டும் பாதுகாப்பாக வைக்கிறான். அர்ஜென்டினா கேப்டன் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டான். வாழ்க்கைக்காக சொல்லுகிறேன். டேய், பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ். ஒரு பயிலையும் மாற்றாத, எல்லாம் ஃபுல் ஃபார்மில் இருப்போம். ஆடுறான்னா டை பிரேக்கர், பெனால்டி ஷூட் அவுட், பயப்படாமல் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ் என்று அடித்த அர்ஜென்டினா 4 கோல்களை போட்டு 2 கோல்களை மட்டுமே பாதுகாப்புக்காக விளையாடிய பிரான்ஸை ஜெயித்து காட்டியது. நண்பர்களே, கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? டோன்ட் ஜாயின் தி காஷியஸ் குரூப் விச் பிளேஸ் நாட் டு லூஸ், பிளே டு வின். தோற்று போகாமல் விளையாடணுங்கிறவனோட விளையாடாதரா, ஜெயிக்கணும்னு விளையாடுறவனோட விளையாடுறாங்க. இதுதாங்க வாழ்க்கை. சரி, நல்ல உடல்நலம் இருக்குது, வித்தியாசமான சிந்தனை இருக்குது, அறிவை எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து நல்லதொரு குடும்பம். எனக்கு குறிப்பிட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். 2 காரணங்கள். நான் விமானத்தை பிடிக்க வேண்டும். அடுத்த காரணம், நண்பர் முத்தையா அவர்கள் பேச வேண்டும். அருமை நண்பர்களே, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒருவன் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தாலும் தன்னுடைய குடும்பத்திலே தோல்வியை தழுவினால் அவன் அடைந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லை. குடும்ப வெற்றி என்பது என்ன? முதலில் மனைவியிலிருந்து, பெண்களிலிருந்து என்று வைத்துக் கொள்வோமே. ஏன் அப்படி சொல்லுகின்றன? அதற்கும் காரணம் உண்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா. நிறைய ஆண்கள் இருக்கிற இடத்துல தான் இதை பேசணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். கவிமணி சொல்கிறார். அடுத்து வந்த பாரதி, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்? நமக்கே தெரியும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அறிவு கொண்ட மனித உயிர்களை அடக்கி ஆள நினைப்பவர் பித்தராம். பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றெல்லாம் எழுதி குவித்த பாரதி உரைநடையிலே சொல்லுகிறான். பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று நீ கடவுளாக பெண்ண. இவை எல்லாவற்றுக்கும் மேல் நண்பர்களே, திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்று படிங்க அந்த புத்தகத்தெல்லாம். அதில் சொல்லுவார், ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே சிறப்பு என்பார். நினச்சி பாருங்க, ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்களாம் ஏன் அப்படி சொன்னாங்க? நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். நாம் சடலமாக இந்த பூமியிலே கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே.
பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். இந்தியாவில் உள்ள 140 கோடியில் 70 கோடி பேர் பெண்கள். மீதமுள்ள 70 கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தானே ஒழிய வேறல்லவே. ஆனால் அந்த பெண்களுக்கு குடும்பமாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை தொல்லைகள் நடக்கிறது, துன்பங்கள் இழைக்கிறோம் என்றால் அதற்கு ஆணை தவிர வேறு யார் காரணம்? சிந்தியுங்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை, ஏன் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்கிறேன் தெரியுமா? பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு சட்டம், குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்வதை தடுப்பதற்கு சட்டம், போஸ்கோ சட்டம், பெண்களை கேலி செய்வதை தடுப்பதற்கு சட்டம், ஈவ்டீசிங் சட்டம், வரதட்சணையை தடுப்பதற்கு, கொடுமையை தடுப்பதற்கு சட்டம், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், க்ரூயல்டி டு தி விமன் ஆக்ட், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை தொந்தரவு பண்ணுறவனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, சதியை தடுப்பதற்கு சட்டம். ராஜாராம் மோகன் ராய் அதை இல்லாமல் செய்தார். அல்லது எரிகின்ற கணவனினுடைய உடலோடு உயிரோடு இருக்கின்ற மனைவியை கொல்லுவதை வழக்கமாக வைத்திருந்த நாடு இது. எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த பெண்கள், எப்படிப்பட்ட அடக்குமுறைகளிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இன்று வரை அந்த பெண்களுக்கு தொல்லை தொடர்கிறதா இல்லையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் பெரியவங்களாக இருக்கீங்க. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கட்டிலுக்கு பெண் வேண்டும், வீடு பெருக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், கொஞ்சி குலாவ பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்கள்? இன்றைக்கும் தர்மபுரியில் ஆரம்பித்து உசிலம்பட்டி வரை 3வது பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களை கழுத்தை நெரித்து கொன்றார்கள், வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார்கள். குறைந்தபட்சம் தன்னை பெற்றவர்களாவது தனக்கு வேண்டியதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தானே அந்த சிசு வெளியிலே விழுகின்றது. KR நாராயணன் ஜனாதிபதியாக இருக்கும்போது சொன்னார், நண்பர்களே, மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்திலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இது போன்ற கருத்துக்கள் விதைக்கப்பட வேண்டும், பெண் கொடுமை, பெண் அடிமை நீக்கப்பட வேண்டும், இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்த பதிவு. சுதந்திர தின விழா உரையிலே சொன்னார், உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை, இந்திய பெண்களுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைனர். என்ன வார்த்தை பார். விலங்குகள் கூட நண்பர்களே தன் வயிற்றிலே இருக்கின்ற கரு ஆணா பெண்ணா என்று பார்த்து அழிக்க முற்படுவது இல்லை. ஆனால் 6 அறிவுடைய மனிதன் என்று சொல்லுகின்ற நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த பெண்ணடிமைத்தனம். இயற்கை கூட நண்பர்களே இந்த பெண்களுக்கு உதவி செய்கிறதா என்றால் காவல்துறை அதிகாரியாக இல்லை என்று அடித்து சொல்லுவேன். எப்படி தெரியுமா? 10 பருவத்திலே ஆண்களினுடைய உடலிலே சிற்சில மாற்றங்களை மட்டும் உருவாக்குகின்ற இந்த இயற்கை பெண்களினுடைய உடலிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் மனதிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் உண்டாக்கி அதிலிருந்து வெளியிலே வருவதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. 20-25 ஆண்டுகள் ஒரு இடத்திலே வளர்ந்த ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்திலே நட்டால் அது வேர் பிடிக்க எப்படியெல்லாம் பாடுபடுமோ அதைப் போல 20-25 ஆண்டுகள் பிறந்த வீட்டிலே பிறக்கின்ற ஒரு பெண் திருமணம் என்ற நிலையிலே இயற்கையினுடைய நியதியாக புகுந்த வீட்டிற்கு செல்லுகின்றாள். அங்கு வேர் பிடித்து அவள் விடுவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. பிள்ளை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அவளுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது. 50களை கடக்கும் போது மானோபாஸ் பீரியடிலே உடலும் மனமும் தன்னை விட்டு நழுவி போவதை காத்து கொள்வதற்கு அந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. பெண்களுக்கே உரிய வயதான காலத்திலே கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த ஆண்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. ரேடியோ தெரபி, கீமோதெரபி என்று ஒரு இருமல் தும்மலை போல கடந்து அத்துணை பேரும் இந்த ஆண் வர்க்கத்தை உயிர்விப்பதற்காக உயிர் கொண்டவர்களைப் போலவே இந்த பௌராணி கதைகளில் பெலிகான் பறவை என்று ஒரு பறவை வரும். தன் குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது தன்னுடைய நெஞ்சை அலகினால் கீறி அதில் தன் நெஞ்சிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகளுடைய கண்ணை பார்த்து அது தன்னுடைய மகிழ்ச்சியை வளர்த்து கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றுக்கொள்ளுமாம். இந்தியாவிலே ஒவ்வொரு வீட்டிலும்
ஒரு பெலிக்கான் பறவை என்ற பெயரிலே ஒரு மனைவியோ தாயோ இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் அத்துணை பேரும் இப்போது இப்படி இருக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கோவிட் வந்துச்சு, எல்லாம் உலகமாக பெரிய மனிதர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோமே, எல்லாரும் வீட்டை பூட்டிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைங்க அம்மா அப்பா அப்படி தான் இருந்த மொழி, இல்லை வேற எங்கேயாவது போயிருந்தோமா? யோசித்து பாருங்கள். blood is thicker than water. குடும்பம் என்பது ஜன்ம ஜன்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. அதனால்தான் குடும்பத்தை ஆயிரங்காலத்து பயிர் என்று நம் மக்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். நண்பர்களே, கடைசி வரை ஆழ்ந்து கவனிக்கின்றீர்கள். எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ மட்டுமல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது, ஜீனில் வர்றது. எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், அதை எப்படி கட்ட வேண்டும், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், முட்டையிடுவதற்கு ஒரு இடம் என்று அரையாக எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. புயலிலும் மழையிலும் தலைகீழாக ஆடுகின்ற அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரு முட்டை கூட கீழே விழாது. ஏன் இதை பதிவு செய்கின்றேன்னு தெரியுமா? எப்படி சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி, சோசலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று எல்லோவற்றையும் பரீட்சித்து பார்த்த நம் மக்கள் ஜனநாயக ஆட்சி தான் குறைந்த தீமையுடையது என்று கண்டுபிடித்தார்களோ, வாழ்க்கை முறையை பரீட்சித்து பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த கணவன் மனைவி என்ற குடும்ப உறவுதான் மிக மிக இன்றியமையாதது. ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? முதியவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு. அதனால் தான் இந்த குடும்ப முறையை உருவாக்கினார்கள். சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் ஊதி பெரிதாக்குவதைப் போல நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் பதிவு செய்கின்றேன். லிவிங் டுகெதர், தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸு, அது மாதிரி இருக்கிறது 1000-7 பேர் கூட இந்தியாவிலே இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். 993 பெண்கள் குறிப்பாக ஒழுக்கமாக கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இந்திய மண்ணிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள்தான் இந்த குடும்ப உறவை தாங்கி பிடிக்கிறார்கள் என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால், அருமை நண்பர்களே, குடும்ப உறவு என்பது எல்லாரும் பத்திரிகை அடிக்கிறோம். அன்பும் அரணும் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மங்களமென்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல நன்மக்கட்பேர். உங்களுக்கு தெரியுமா, இப்போ சென்ற மாதம் அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாநிலத்திலே உரை நிகழ்த்தி விட்டு நானும் இன்னொரு IAS ஆஃபீஸரும் ஒன்றா வந்தோம். பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு 4 பெண்கள் அதே ஃப்ளைட்டில் வந்தாங்க. என்னை பார்த்துட்டு பேசினாங்க. நான் என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தி வச்சேன். அவங்ககிட்ட கேட்டேன், நான் என்ன விசேஷம்னு. சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குனாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னதை அப்படியே தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டு பெண்களும் இருந்தார்கள். பெண்கள் மாநாட்டில் உலக பெண்கள் மாநாடு, அதில் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளையும் நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் லிப்ஸ்டிக்கையும் ஹைஹீல்ஸையும் பார்த்து நாங்கள் வியந்து போய் நிற்க. அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். அந்த மாநாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்கே இருந்தார்கள் என்று தேடிக்கொண்டு எங்களை கண்டுபிடித்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார். எங்கள்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்களா எப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம். என்ன காரணம்னு கேட்குறாங்க. சொல்லியிருக்காங்க பாருங்கள், நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும். அதை நாங்கள் இழந்து விட்ட காரணத்தினால் எல்லாரும் மனநல மருத்துவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். அத்துகைய சிறப்பு வாய்ந்தது. கண்ணதாசனை தான் கூப்பிடணும். இதுக்கும் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு அது நாகரீகம். முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். பாரு, முன்னோர்கள் சொன்னது என்ன நினச்சி பாருங்கள். இந்த டைவர்ஸ், இந்த லிவிங் டுகெதர் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். லிவிங் டுகெதரில் பிறக்கிற பிள்ளை இல்லெஜிட்டிமேட் சைல்டுங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டைவர்ஸுங்கிறது, டைவர்ஸ் பண்ணணும்னு சின்ன சின்ன காரணங்களுக்கு பெண்ணோ, ஆனால் பெரும்பாலும் பெண்கள் இல்லை ஆண்கள் தான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவதை பார்த்துவிட்டு தாம் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மறுமணம் என்ற வளையத்திற்குள் நுழைந்து அதுவே நெருப்பு வளையமாக மாறி வானலிக்கு தப்பி அடுப்பிலே விழுந்து கதறிய பெண்களை நான் காவல்துறை அதிகாரியாக 1000 முறை பார்த்து விட்டேன். யார் சொல்கிறது இதெல்லாம்? பிள்ளைங்களுக்கு நம்ம தானே சொல்லணும். மனைவிங்கிறது அவ்வளோ உயர்ந்ததா? உயர்ந்தது. எப்படி? இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை,
மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்புங்கிறார் வள்ளுவர். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவுடா கணவன் மனைவி உறவு. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டார். சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவிக்காக சொல்லப்படுற பாட்டுகளை கணவன் மனைவிக்காக அந்த இடத்துல பதிவு செய்கிறேன் நான். குறுந்தொகையில் ஒரு அற்புதமான பாட்டு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே பாட்டு. உங்கள் அம்மா போவும் எங்கள் அம்மா போவும் பார்த்துக்கிட்டதே இல்லை. 2 பேரும் உறவுக்காரங்களும் இல்லை. ஒரே நாளில் நீ நானும் கலந்துட்டோம், திருமணம் என்ற பெயரிலோ தலைவன் தலைவி என்ற உறவிலோ. ஆனால் நம்மளுடைய உறவு எப்படிப்பட்டதுன்னா, செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சால் சிகப்பாக தண்ணி ஓடும். அதிலிருந்து அந்த நிறத்தையும் அந்த நீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போன்றது நம்முடைய கணவன் மனைவி உறவு என்பதை சொல்லி சென்றவன் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன். அடிதாங்கும் அளவு இன்றி அனலென்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடின்னா பெண் யானைங்க, களிறுன்னா ஆண் யானை. ஆண் யானையும் பெண் யானையும் கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் ஓடுது. கொஞ்சம் தண்ணி குடித்தா தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலை. ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. கணவன் மனைவி உறவுக்காக இதனை பதிவு செய்கின்றேன். 2 யானைகளும் துதிக்க வைக்குது, தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் 2 கண்ணில் நீர் சொரியுது. அதற்கு பிறகு கூட நண்பர்களே, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பெண் யானைக்கு ஊட்டிவிட்டு மீதம் இருந்த நீரைத்தான் ஆண் யானை குடித்தது. ஒரு கணவன் ஒரு மனைவியை இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள். மார்ட்டின் சைபர் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியியலாளர், அவர் பதிவு செய்கிறாரு, 20th century வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் இந்த பாடலை, அந்த யாயும் ஞாயும் யாராகிறோங்கிற பாடலை எழுதி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு 400 மொழியை தேர்வு செய்து எழுதியிருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லைன் எழுதினவர் தாய் தமிழ் மொழிக்கு 3 பக்கங்களை எழுதியிருக்கிறார். யார்? ஒரு ஆங்கிலேயர். என்ன எழுதுகிறார் தெரியுமா? இஃப் தி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ரீட் தி சங் போயம்ஸ் தே வில் ஃபைண்ட் எ ட்ரெஷர் ட்ரோ. மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் இந்த சங்க இலக்கிய பாடல்களை படித்தால் அவளுக்கு ஒரு புதையலை கண்டடைவார்கள். அதுக்கு இந்த பாடலை உதாரணமாக எழுதுகிறார். இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் நண்பர்களே. மாதா மரிக்கின் மகன்னாவின் நச்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல் வழிபோம், மனையாளந்தோ இவை யாவும் போம். அப்பா செத்து போனால் படிப்பை தொடர முடியாதான், அம்மா செத்து போனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காதான், கூட பிறந்தவன் செத்து போனால் வலிமை போயிடுவான், மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிடுமா. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை பயிரில் தெரியும். நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை கதிரில் தெரியும். தந்தையின் அருமை பண்பில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மகனின் அருமை நேசத்தில் புரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும். இவை அனைத்தின் அருமையும் மனைவியில் தெரியும். ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும்னு எழுதும். மனைவி இருக்கும்போதே கொண்டாட வேண்டும் என்பதற்காக பதிவு செய்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா வெளியில் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வேறு பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். மனைவி வேற இருக்கிறதுனால தான் இத்துணை ஆண்களும் ரோட்டரியில் மிகப்பெரிய ஆட்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். என்னுடைய நேரம் முடிவதற்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக நான் முடித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர்களே, பணத்தை பற்றி சொல்லாமல் போனால் அது சரியாக இருக்காது. எல்லாரும் பிஸ்னஸ்மேன். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லாகிய அங்கு சொல்கிறது வள்ளுவர். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எள்ளி நகையாடுவான், செல்வம் இருந்துச்சுன்னா எல்லாரும் பெரிய ஆள்னு சொல்லிடுவான்.
பொருள் அல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். அது ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட பணம் இருந்தால் அவனை பெரிய ஆளாக்கிருமா. அடுத்து சொல்கிறார் பாருங்க, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைன்றார். உன்னுடைய எதிரியை நீனு எதிரிக்கு முன்னால் வாழ்ந்து காமிச்சு எதிரியை வஞ்சம் தீர்ப்பதற்கு பழி தீர்ப்பதற்கு பணத்தை சேர்றா. பணத்தை விட கூர்மையான ஒரு ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. யாருக்கு? எதிரியை கணக்கு தீர்த்துக்கிறதுங்கிறார். இப்படி சொன்ன வள்ளுவர் அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறார். நிறைய பேர் அதை தான் மறந்துடுறான். இதுதான் பிரச்சனையே. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வர்ற பொருள், அந்த பொருள்னால் வர்ற இன்பம்லாம் அறமான வழியிலே வந்திருக்க வேண்டும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ன்றார். ஈன்றால் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெத்த தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வேலையை செய்யாது. அருமை நண்பர்களே, ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளியினுடைய முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது உலக பிரசித்தி பெற்ற கடிதம். அதில் ஒரு வரியை சொல்லுகிறேன். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல, படிக்கின்ற அத்துணை பிள்ளைகளுக்கும் இந்த அமெரிக்காவிலே சொல்லித்தாருங்கள் என்று எழுதுகிறார். உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும் ஒழுக்கமில்லா உயர்வேர் அறிவும் மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது முறையான வழியிலே வர வேண்டும். தனக்கு வேண்டிய அளவு சம்பாதிக்கிறவன் திறமசாலியான், தான் சம்பாதிக்கிற அளவு செலவு பண்ணுறவன் புத்திசாலியான். 1 கோடியை பல கோடி ஆக்கின்ற திறமையை இறைவன் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறாராம். ஆனால் அந்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை இறைவன் அவர் கையிலேயே வைத்திருக்கின்றாராம். நினைத்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். இன்னல் தரும் பொருள்னால் தவறான வழியில் வர்ற பொருள். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமே. உண்பது நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்து எண்ணுவ கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம்போல சாந்துணையும் சஞ்சலமே தான். பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்களே நண்பர்களே. கண்ணதாசன்ட்ட போய் அற்புதமாக அர்த்தமுள்ள இந்து மதத்திலே குறிப்பிடுவார். $6 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், $100 சம்பளம் வேணும்னு மனசு சொன்னிச்சு. கையில் பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே கடற்கரையில் போய் படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து எழுப்பினார். கோடம்பாக்கத்துக்கு போனேன். நான் போனது கதை எழுதுறதுக்காக போனேன். பாட்டு எழுத சொன்னான். சுருக்கமாக சொல்கிறேன். பாட்டை எழுதினேன். $100 கொடுத்தான். ஏன்னா ஒரு பாட்டுக்கு $100 தர்றான்னு சிந்திச்சு நல்ல பாட்டாக எழுதினேன். ஒரு பாட்டுக்கு $1000 கொடுத்தான். காரைக்குடியில் மளிகை கடையிலேருந்து வந்த என் மனசு சொன்னிச்சு, $1000 பாட்டு கொடுக்குறானே, நம்ம லட்சாதிபதியாகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு சொன்னிச்சு. ஒரு பாட்டுக்கு $1,00,000 கொடுக்க ஆரம்பித்தான். மனசு கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னிச்சு. கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. தலையிலமாட்ட போய் கேட்குறாங்க, இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இந்த மனிதன் ஆரோக்கியத்தை இழந்து பணம்னு ஓடுறான். அப்புறம் சம்பாரித்த பணத்தை வச்சு அந்த ஆரோக்கியத்தை திரும்ப வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். $1 கோடி கொடுத்தா கூட ஒரு சுண்டு வரல வாங்க முடியாது. அவனுக்கு தெரியல. நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் வருங்காலத்தில் வாழணும்னு சேர்த்து வைக்கிறான். தனக்கு இறப்பே இல்லை என்று இருமாப்போடு இருந்து வாழாமலே சாகிறான். இதில் என்ன ஒரு முக்கியமாக சொல்லுவோம் ஆங்கிலத்தில், The success is not a destination, my dear friends. It is a journey. Happiness to be found along the way, not in the end of the road, for then the journey will be over. நீ போகும்போதே என்னை அனுபவித்து கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அனுபவிக்கலான்னா முடியாது. இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. யார் எழுதுறா? ராபின் சர்மா எழுதுகிறான். ஊருக்கு நடுவே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லையா. வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லையா. பிபி ஏறின உடம்போட BMW காரில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறத விட
நல்ல சைக்கிள்லேயோ டூ வீலர்லேயோ சாதாரண கார்லேயோ இந்த மாதிரி இந்த ரோட்டரி சங்க கூட்டத்துக்கு வந்து நல்ல கருத்துக்களை கேட்பவன் மிகப்பெரிய பணக்காரன். கோடீஸ்வரனாக வாழ்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை, தான் விரும்பியபடி வாழ்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை, விரும்பியபடி இறப்பவன் தான் பணக்காரன். இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் வேண்டும். நண்பர்களே, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். இத்துணை நேரம் அமைதி காத்த அத்துணை பேருக்கும், முழுமையாக இருந்து பேச்சினை கேட்ட மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும், அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.